பழசுக்கு எப்பவுமே மதிப்பு இருக்கு. ஒரே நிமிஷத்துல உங்களோட யூஸ் மொபைல்ஸை நம்ம டோஃபைல வித்துட்டு பணமா மாத்திக்கோங்க. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronadial. Satyabama Institute of Science and Technology. Admissions open. கடைசி 30 ரன்ல பாயிண்ட் நம்ம 30 ரன்ல டேஞ்சர்ல வந்து நிறுத்தி ஒரு 3-4 ஓவர்ல கனாம அடிச்சிட்டாங்க. லாஜிக் சொல்றாங்க கடைசி வரைக்கும் தோக்காம இந்தியா வந்துருச்சுன்னா ஃபைனல்ல தோத்துருவாங்கப்பா. அப்படியே நிறைய பேர் வேண்டிப்பாங்க. அவங்கள்ட்ட வந்து இல்ல அப்படி நடக்கும் அப்படின்றது. அது சில பேர் என்ன பண்ணுவாங்க, வெயிட் குறைச்சிட்டு சுகரா லைட்டா தொப்பை போட்டுருக்க முடி கொட்டது போல இருக்கு இப்படி கேட்டுனே இருப்பாங்க. என்னன்னா கவலை இல்லை, நீங்க வருத்த பொண்ணு அதை நான் பார்க்கணும். யாரெல்லாம் வந்து நினைக்கல பட் பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்கப்பா அந்த மேட்ச்ல. எனக்கு ஆச்சரியம் இல்லை, செலக்டர்ஸ்க்கு ஆச்சரியமா இருந்திருக்கும். அவங்க வந்து எந்த அளவுக்கு மூளை இருந்தா வருண் சக்கரவர்த்தி ஒதுக்குவாங்க ஓடிஐல. KL ராகுலையும் ரோஹித் சர்மா கோலி எல்லாரும் திட்டிருந்தாங்கல்ல. யார் யாரெல்லாம் ஜென்ரலா எல்லாரும் திட்டுறாங்களோ அவங்க எல்லாமே முக்கியமான டோர்னமெண்ட்ல பூந்து விளையாடுறாங்க. அவர் டாஸ் தோத்ததுக்கு கலடா போயிட்டு இருக்காங்க. சிம்பு ஸ்டைல்ல சொல்லணும்னா யாரு டாஸ் ஜெயிக்கிறாங்கன்றது முக்கியம் இல்லை, யாரு மேட்சை ஜெயிக்கிறாங்கன்றது தான் முக்கியம். பாகிஸ்தான் தான் இதை கண்டக்ட் பண்றாங்க. ஆனா பாகிஸ்தான்லயே நடக்கலையப்பா, அந்த அளவுக்கு கொண்டு போய் இந்தியா பண்ணிட்டாங்க. பாகிஸ்தான் வந்து கண்டக்ட் பண்றதுக்கு இப்பதான் ஆரம்பிச்சிருக்காங்க. எனக்கு கிரிக்கெட் ஆட ஆரம்பிக்கவே இல்லை தான் பிரச்சனை. நேற்று டிவி உடச்சிருப்பாங்க, வீட்டெல்லாம் இடிச்சிருப்பாங்க. ஏன்னா அவங்க உதப்பட்டதுனால இந்தியா ஜெயிச்சதுனால. ஏன்னா எனக்கு ஏன் இது கோவம் வருதுன்னா, இந்த ஜாவேத் மிர்சாத், மோசின் கான் இவங்க எல்லாம் நம்மளை பத்தி கேவலமா பேசிருக்காங்க. செம உதவாயின்னு கோலின்றவர் வேர்ல்ட் நம்பர் 1 ஜீனியஸ் சேசிங்லன்னு உலகமே பேசிட்டு இருக்கு. பாபர் அசாம் கூட கம்பேர் பண்ணிருக்காங்க. நீங்க நோட் பண்ணுங்க, மொத்த பாகிஸ்தான் டீம் 11-1 அவரோட கம்பேர் பண்ணுங்க. அப்ப நாங்க ஒத்துக்கிறோம். வருண் சக்கரவர்த்தி மாதிரி போலர் எங்க தெருக்கு 4 பேர் இருக்கான். தெருக்கு 4 பேர் வருண் மாதிரி போட வச்சிருக்கீங்க. ரைட்டு வின்னுன்னா என்னன்றது கத்தே கொடுக்கலையா யாருக்குமே, தெருவில் எந்த தெருவிலுமே கத்தரலையா. சொல்லி கப்பாடிச்சுன்னு இருக்கோம். வெக்கமா எல்லாம் அவங்களுக்கு மேப்பேசி கமெண்ட் அடிச்சிருக்காங்க. கேனத்தனம். வின்னிங் மொமெண்ட் எப்படி இருந்தது அந்த லாஸ்ட் ஷாட்? ஜட்டு இந்தியாவுக்கு ஆடும்போது கடைசி ஒரு பேட் எடுத்துன்னு வந்தாருன்னா 50 to வின்னா கூட நீங்க அடிச்சிருவீங்க. அது ஜட்டுவோட ராசி. நேத்திக்கும் அவர் தான் வின்னிங் ஸ்ட்ரோக் CSK கிடைக்கிற மாதிரி அவர் அடிச்சாரு. சாம்பியன்ஸ் இல்ல, ஷாம்பெயின் டிராஃபி அது. வணக்கம் சார். வணக்கம் பாஸ். ஒரு அட்டகாசமான வெற்றி, சாம்பியன்ஸ் டிராஃபி. நிறைய பேர் பர்டிகுலராக நேற்று மேட்ச் பார்க்கும்போது ஜெயிப்போமா இல்லையா அப்படின்னு பல விஷயங்கள் எல்லாம் தாண்டி அட்டகாசமான ஒரு வெற்றி. எப்படி இருந்தது சார்? குவைட் நேச்சுரல். எனக்கு சர்ப்ரைஸ் இல்லாததுக்கு காரணம் இந்தியன் டீம் மேலே இருக்கிற கான்ஃபிடென்ஸ். ஸோ இந்த 2-3 சேனல்ஸுக்கு சிடி டோர்னமெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன், நீங்கள் கப் அடிக்கிறோமோ இல்லைன்றதை விட்டுடுங்க, கடைசி வரைக்கும் நம்ம வருவோம், நம்மளால் தான் எல்லா டீமுக்கும் தூக்கம் போகும்னு. ஸோ அதை சூப்பராக வந்தாங்க. நிறைய விஷயங்கள் வந்து ஃபோர்காஸ்ட் பண்ண விஷயங்கள் கரெக்டாக கிளிக் ஆச்சு. 230 போகிறோன்னு சொன்னேன் நியூசிலாண்டோட முதல் என்கவுண்டரில், அது நடந்தது. அண்ட் தென் வருண் சக்கரவர்த்தி ஸ்குவாடில் இருந்தே ஆகணும்னு சொன்னேன், அவர் இல்லாத போது. ஸோ தென் அவர் தேங்க் பண்ணார் என்ன. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதை கேட்குறதுக்கே என்னார். ஏன்னா அவர் எப்படி ஒதுக்குறாங்கன்னு எனக்கு புரியல, அந்த மாதிரி ஒரு போலரை. அப்புறம் அவர் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் இருந்தார். நியூசிலாந்து மேட்ச்சில் அவர் தான் மேன் ஆஃப் த மேட்சாக இருப்பாருன்னு. அவர் டிராவிஸ் ஹெட் எடுப்பாருன்னு எடுத்தார். ஸோ அவர் சம்மந்தமான எது சொன்னாலும் கரெக்டாக நடக்குது. அண்டு இந்தியன் டீம் மேலே எனக்கு அப்படி ஒரு கான்ஃபிடென்ஸ். அது மெயின் விஷயம். 40 ஓவர்ஸ் வந்து நம்ம ஸ்பின்னர்ஸ் போடுறாங்க. டாப் ஸ்பின்னர்ஸ் 40 ஓவர் அவுட் ஆஃப் 50. அந்த காம்பினேஷன் யாருக்குமே இல்லை. அண்ட் அந்த 40 ஓவர் நீங்கள் ஸ்பின் ஆடினே இருந்தீங்கன்னா நீங்கள் தப்பு நிறைய பண்ணுவீங்க. அதுதான் பிக்கெஸ்ட் ப்ளஸ் பாயிண்ட். அந்த 40 ஓவரில் 4 ஸ்பின்னரை ஆப்ரேட் பண்ண விதத்துக்கு எவ்வளோ பெரிய ஜீனியஸ்ன்னு ரோஹித் சர்மா காமிச்சார். இதுதான் மெயின் ரீசன் என்னை பொறுத்த வரைக்கும். இதெல்லாம் உங்களுக்கு அந்த வாவ் ஃபேக்டராக இருந்தது சார்? இது ஒரு வாவ் ஃபேக்டர். ரோஹித் சர்மா ஹேண்ட்லிங் ஆஃப் ஸ்பின்னர்ஸ். 2 ஸ்பின்னர்ஸு நச்சுன்னு ஒரு ₹1 காயினை குட் லெங்கில் வச்சா கூட அந்த இடத்துல காயினை தெரிய ஒரு மாதிரி போட்டுனே இருக்காங்க 20 ஓவர். அக்சர் பட்டேலும் ஜடேஜாவும். குல்தீப்ன்றவரை டாஸ் பண்ண உடனே பால் அது எந்த பக்கம் போகுதுன்னே தெரியல எனக்கு. அதில் இவங்க முழிக்கிறாங்க. இவங்க கான்ஃபிடென்ட்டாக எல்லா ஆப்போனன்ட்ஸும் பண்ணுறது இந்த பெவிலியன் நடந்து போகும்போது கான்ஃபிடென்ட்டாக போகிறாங்க. மற்றபடி அவங்க நம்ம போலிங் கான்ஃபிடென்ட்டாக வாழல. அது வருண் சக்கரவர்த்தியுடைய ஆக்ஷன்லேருந்து அவங்களுக்கு ஒன்றும் புரியல. ஸோ தூக்கத்துலலாம் உழைன்னு இருக்காங்க. வரும்னு கொட்ட விட்டுன்னு இருக்காங்க. நாங்கள் டெக்னிக் வச்சுக்கிறோம் அவரை நாங்கள் தாக்கு பிடிக்கிறதுக்கு. நாங்கள் மெச்சிரும் யூயின் ரவுடி மாதிரி கத்தினே இருந்தாங்க. வந்து முக்கியமான ஆளுங்களாம் அவருக்கு தான் அவுட் ஆகிட்டுருக்காங்க. ஸோ ஃபேபுலஸ் பேட்டிங்லாம். ரோஹித் சர்மா எப்போ தேவையோ அப்போ பிரமாதமான ஒரு நாக்கு. விராட் கோலி ஐ எம் ஸ்டில் தேர் இன் த ரேஸ், ஐ எம் த நம்பர் 1 அப்படின்னு அவர் சேசிங்கில் ஜீனியஸ்ன்னு ப்ரூவ் பண்ணுறது. ஸ்ரேயஸ் ஐயராக இருக்கட்டும் டக்குன்னு வந்து பூந்து அடிக்கிறது. ஹர்திக் பாண்டியா நீ என்ன பண்ண சொல்கிறியோ நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு கலக்கிறது. முக்கியமாக KL ராகுல் வந்து பேட்டிங் கண்டிஷன்ஸ் ரொம்ப சேலஞ்சாக இருந்தால் ஒரே ஆள் நான் தான் அப்படின்றது. கூடவே அக்சர் பட்டேல். ஸோ இது யாருன்னு சொல்கிறது, எக்ஸ்ட்ராடனரி டீம் இருக்குது. ஃபீல்டிங்கை ரொம்ப சொதப்பி பும்ராவும் இல்லாமல் இந்த ட்ராஃபி நம்ம அடிச்சிருக்கோம்னா எக்ஸ்ட்ராடினரி கிரிக்கெட்டு. கேப்டனை ரொம்ப பிடிச்சிருக்கு டீம்மேட்ஸுக்குன்னு அர்த்தம். நம்ம ஃபைனல்ஸ் அப்படின்னாலே ஒரு ப்ரெஷர் க்ரியேட் ஆகிரும் அப்படின்னு பார்க்குறோம். நேற்று சக்ஸஸ் அப்படின்றது
எவ்வளோ முக்கியமானதாக பார்க்குறீங்க? ஏன்னா அது ஒரு பெரிய மொமெண்ட். நேற்று சக்ஸஸில் நான் என்ன சொன்னேன், எப்படியும் ஜெயிச்சிருவோம். ஃபஸ்ட்டு பேட்டிங் ஆடணுன்னா ஹாப்பியாக ஜெயிச்சிரும். செகண்ட் பேட்டிங் ஆடணுன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு ஜெயிப்போம். ஏன்னா வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் ஃபீல்டிங் டீம். நீங்கள் டார்கெட்டை நோக்கி போகும்போது கச்சா மூச்சான்னு கிளென் பிலிப்ஸ் மாதிரி ஒரு 3 கேட்சை பிடிச்சா பர்சர்க் ஆகிடுவீங்க. என்ன பண்ணுறதுனே புரியாது. அது நடந்தது நேற்றுக்கு. அதனால தான் அந்த கடைசி டென்ஷன் கொஞ்சம் பயங்கரமாக வந்தது. ஜெயிப்போமா மாட்டோமான்னு. இத்தனைக்கு ஒரு பாலுக்கு 1 ரன் தான் இருக்குது. அதுலேயும் எவ்வளோ டென்ஷனு. நம்மளுடைய பெரிய அட்வான்டேஜ் நமக்கு என்ன இருந்ததுன்னா 5க்கு மேலே ரொம்ப பெரிய லெவலில் ரன் ரேட்டை நம்ம ஆஸ்கிங் ரேட்டை வந்து போவே இல்லை. பெருசாக அடிக்க வேண்டிய கண்ணாப்பனான்னு பூந்து அடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அது ஒரு சூப்பர். ஃபைனல்ஸில் நேத்தி திருப்பி தான் வருண் சக்கரவர்த்தி முதல்ல கொண்டுறணும்னு சொன்னேன். 10 ஓவர்ஸுக்கு முன்னாடி கொண்டு வந்துடுறாரு. ரோஹித் எக்ஸ்ட்ராடனரியாக பண்ணுறாரு கேப்டன்சி. மெயினாக இந்த 4 பேர் இருக்காங்க, 4 பொக்கிஷம் இருக்குது. எப்படி ஆப்ரேட் பண்ணணும், எந்த சமயத்தில் அவங்களுக்கு கொடுக்கணும், என்ன மாதிரி ஃபீல்ட் செட் பண்ணணும், என்னென்ன பேட்டருக்கு என்னென்ன ஸ்பின்னரை கொண்டுறணும், அங்கே காமிச்சார் ஜீனியஸ். நான் சும்மா விஷயம் இல்லாமல் ஐபிஎல் 5 கப்பு ஜெயிக்கலை, நான் யாருன்றதை பியூட்டிஃபுல்லாக காமிச்சார். அவங்களுக்கு ஆன் த கான்ட்ரரி ஒரே த்ரெட்டு நமக்கு யாருன்னா சாண்டனருடைய போலிங் மட்டும்தான். மற்றபடி எல்லோரும் போடுறாங்க. பட் மீதி சுமாரான போலர்ஸு எக்ஸ்ட்ராடனரி போலர்ஸாக தெரிஞ்சதுக்கு காரணம் அவங்களுடைய ஃபீல்டிங். அவங்க ஃபீல்டிங்கில் புடிச்சு போட்டுனே இருக்காங்களா. சாதா போலர்லாம் கூட ரொம்ப கஷ்டம் அடிக்கிறதுன்ற மாதிரி ஒரு மாயை ஒன்று க்ரியேட் ஆகுது. ஸோ இதுதான். பட் எனக்கு கண்டிப்பாக ப்ரெஷர் சுச்சுவேஷனில் நமக்கு இருக்கிற பொட்டென்ஷியல் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற விதம், அதில் நம்ம ஜெயிச்சிருவோம்னு கண்டிப்பாக மைண்டில் இருந்து. ஃபீல்டிங் பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல கிரேட் டீம் தான் சார் நியூசிலாந்து. பட் நேற்று அந்த அளவுக்கு அது அப்ளிகபிள் ஆச்சு. சரி, 1-2 கேட்ச் எல்லாருமே கிரிக்கெட்டில் விடுவாங்க. இப்போது நீங்கள் கேட்ச் விட்டது ஜேமிசன் விட்ட கேட்சை நீங்கள் சொன்னீங்கன்னா, அந்த இவர் கிளென் பிலிப்ஸ் பிடிச்ச கேட்ச் இருக்கு. முன்ன டெரிக் ராண்டல்னு ஒரு ஃபீல்டர் இருந்தார் இங்கிலாண்டுக்கு. அவர் ஒரு கேட்ச் நான் பார்த்துருக்கேன். இங்கிலாண்டுக்கு ஆடும்போது அவர் ஷார்ட் மிட்டிக்கிட்டில் நின்றுட்டு ஒரு கேட்ச் அம்பையர்கிட்ட போயிட்டுருக்கு, காற்றுல பறந்துன்னு இருக்கார். அந்த மாதிரி ஃபீல்டராக இருக்கார் இவர். நீங்கள் அந்த ஸ்லோ மோஷனில் பார்த்தீங்கன்னா இவருடைய ஆங்கிள், இவரோட பேக்லேருந்து அந்த பேட்ஸ்மேன் ஆடுற ஆங்கிளை காமிச்சா அந்த பால் ஈஸியஸ்ட் பால் அடிக்கிறதுக்கு எங்கே வேணால் அடிச்சுக்கலாம். தூக்கி அடிக்கிறதுக்கு மேலே சுப்மன் கில் ஃப்ளாட் ஆச்சார். அந்த பால் வரும்போது இவருக்கு ஒரு 6 அடி அது தள்ளி இருக்கும்போது இவர் கிளைம்ப் ஆரம்பிச்சிட்டார். இப்படி மேலே போயினே இருக்கார். அது மேலே வர அந்த அப்படி பிடிச்சி கொத்தினார் பார்த்தீங்களா. அதுக்கெல்லாம் எக்ஸ்ட்ராடினரி ஆன்டிசிபேஷன், பிரில்லியன்ஸ் வேணும். ஸோ அப்படி கேட்ச் பிடிக்கும்போது 1-2 விட தான் செய்வாங்க. பட் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃபீல்டிங் விடவே மாட்டேன்றாங்க. அது பவுண்ட்ரியாக இருக்கட்டும் எங்கேயா இருக்கட்டும், உங்களுக்கு மீதி டீமாக இருந்ததுன்னா நேற்று நீங்கள் அசால்ட்டாக வின் பண்ணியிருப்பீங்க. இப்போ நம்ம நேற்று அடித்த 252 இருக்கே, அது ஈக்குவல் டு 300 ரன்ஸு. ஏன்னா நியூசிலாண்டு அப்படி கொத்தும் கொத்துறாங்க, ரன்னே அடிக்க முடியல. அதை மீறி ஆஸ்திரேலியாவுக்கு அகேன்ஸ்டாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இல்லை ஒரு மாடல் டீம்னு காமிச்சோம். ஒரு எப்படி டஃப் பவுலிங் டீமுக்கு அகேன்ஸ்டாக எப்படி சேஸ் பண்ணுறது, சிங்கிள்ஸ்ன்ட்டு செல்ஃபிஷாக ஆடாமல். சிங்கிள்ஸ் எடுத்தால் பெருசாக யாரும் பாராட்ட போகிறதில்ல. பட் அதை மைண்டை வச்சுருந்தோம். சும்மா க்ரௌடுக்குன்னு ஆடக்கூடாது, டீமுக்குன்னு ஆடணும் அப்படின்ட்டு ஆடினாங்க பியூட்டிஃபுல். ஸோ இப்போ அந்த பர்டிகுலர் கேட்ச் பற்றி நம்ம பேசும்போது சார், இப்போ செகண்ட் இன்னிங்ஸில் ரோஹித் சர்மா அவுட் ஆனதுக்கப்புறம் ஒரு டல் ஃபீல் வந்து ஓகே முடிஞ்சதோ அப்படின்ற மாதிரி எல்லாம். அப்போ எந்த இடத்துல வந்து இந்த டேர்ன் ஆச்சுன்னு பார்க்குறீங்க சார்? எந்த இடத்துல நியூசிலாந்து தப்பு பண்ணாங்க? என்றைக்குமே கொஞ்சம் டவுன் ஆகும்போது ஸ்ரேயஸ் ஐயர் உள்ளுக்குள்ளே பூந்து என்ன பண்ணுறாரு, ஆஸ்திரேலியன் டைப்பில் ஆடிடுறாரு. அவர் தள்ளி ஆடுறதில்ல. டபால் அதெல்லாம் எங்களெல்லாம் ஆடணும்னு நினைக்காத, நாங்களும் ரவுடி தான் அப்படின்ற மாதிரி அடிச்சிடறாருல. அதில் ஓரளவுக்கு ரிலீவ் ஆகுது. ஆனால் கேஎல் ராகுல்ன்றவர் நீங்கள் நம்பர் 1லேருந்து நம்பர் 11 வரைக்கும் நீங்கள் அவரை எப்போ அமிச்சாலும் அந்த சுச்சுவேஷன் என்ன, பிட்ச் எப்படி இருக்குது, மெயினாக அவருக்கு ஆஃப் சைடில் கிரிக்கெட் ஆட தெரியும் சார். இந்த கவர்ஸ் பாயிண்ட் பக்கம் கிரிக்கெட் ஆட தெரிஞ்சவங்கள நீங்கள் கடைசி வரைக்கும் ஒன்றுமே பண்ண முடியாது. வில்லியம்சன், விராட் கோலி, ரோஹித் சர்மா எல்லாருமே ஆஃப் சைடில் உங்களுக்கு கிரிக்கெட்டை சூப்பராக, சூரியகுமார் யாதவ் பெஸ்ட் எக்ஸாம்பிள், ஹர்திக் பாண்டியா, இவங்களுக்குலாம் ஆஃப் சைடில் ரொம்ப சூப்பராக ஆடுவாங்க. அதனால் நீங்கள் அவங்களை கண்டெயின் பண்ண முடியாது. கேஎல் ராகுல் பாருங்கள், நேற்று அந்த ஒரு 6 ஒன்று அடிச்சார். சாண்டனர் ரைட் ஆன் டாப் இருக்கும்போது ஒரு 6 ஒன்று அடிச்சார் பார்த்தீங்களா, கதிகலைன்ட்டு சாண்டனர். அந்த ஷாட்டெல்லாம் அதுவும் 50-60 நாட் அவுட்டில் அடிக்கலாம். உள்ளே வந்தவுடனே அந்த மாதிரி ஒரு ஷாட் அடிக்கிறதுக்குலாம் நீங்கள் பிஸ்தா ஜீனியஸாக இருக்கணும் ஆடுறதுக்கு. கேஎல் ராகுல் வந்து இருக்கிற வரைக்கும் எல்லாருக்கும் என்ன வேணால் திட்டலாம், ராகுல் இருக்காருப்பா அப்படி இப்படி ஸ்கொயர் கட்டு கிரிக்கெட் நினச்சி இப்படியே ஜெயிச்சு கொடுத்துருவாருன்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் வருது. அவர் ஜீனியஸ். 2 பேர் ஜீனியஸ் பாஸ் பேட்டிங்கில். அதாவது ரொம்ப கஷ்டமாக இருக்குது பேட்டிங்க்கு பிச்சுன்றச்சு. லெஃப்ட் ஹேண்டில் வந்து அக்சர் பட்டேலும், ரைட்டில் வந்து நம்ம கேஎல் ராகுலும். அவங்க எந்த சுச்சுவேஷனில் வேணால் பேட்டிங் அசால்ட் ஆடுவாங்க, டென்ஷன் இல்லாமல். ஸோ அந்த டஃப் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்கன்னு நம்ம பார்க்குறோம் சார். எந்த இடத்துல வந்து நியூசிலாந்து மேட்சை விட்டது அதான் கேஎல் ராகுல், ஹர்திக் பாண்டியா சேர்ந்த உடனே. கேஎல் ஃபஸ்ட்டு ஸ்ரேயஸ் ஐயர் போது கிரிப் இருக்குன்னு நினச்சாங்க. ஸ்ரேயஸ் ஐயர் போனப்புறம் திருப்பி வராமல் இருந்தது. ஹர்திக் பாண்டியா பூந்து அடிச்சிடுறாரு. ஒரு 2 6 அடிச்ச உடனே இல்லை, அந்த க்ரௌட் சப்போர்ட்லாம் வரும்போது
ஒன்றுனே கொடுத்துட்டு ஃபீல்டிங்கில் கட் பண்ணினே இருக்கும். திடீர்னு ஒரு 6 போனோடனே பயன்ட்டாங்க. அந்த 6 போச்சுன்னா நமக்கு ஆஸ்கிங் ரேட் இன்னும் குறையுது. 1 ரன் பர் பாலுங்கிறது ஓவருக்கு ஒரு 3 ரன் 4 ரன் அடிச்சா போடுற மாதிரி இறங்குது இல்லை. அப்போ நம்ம ஒன்றும் ஃபீல்டே செட் பண்ண முடியாது. இவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் 300 வந்திருந்தாலும் நேற்று அவங்க வின் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அவங்க இத்தனைக்கும் ஒரு bowler ஷாட் அதுவே ப்ளஸ் நமக்கு. மேட் ஹென்ரி இல்லை, அவர் இருந்தாருன்னா ஃபஸ்ட்டு ஒரு 2 விக்கெட் ஷூராக எடுப்பார். அவர் இல்லாத ஒரு ப்ளஸ்ஸு. அவங்க ஒரே பெரிய ஸ்பின்னர் வச்சுருக்காங்க, அதான் பிரச்சனை. மீதி ஸ்பின்னர்ஸ் ஆர் மேட் டு லுக் லைக் கிரேட் ஸ்பின்னர்ஸ். ஒரே பெஸ்ட் ஸ்பின்னர் சாண்டனர் ஒண்டி தான். இன்னொருத்தர் சூப்பர் வந்து ஹென்ரி, அவர் இல்லை. கிளென் ஃபிலிப்ஸை இவர் ஆரம்பத்துலேருந்தே சரியாக யூஸ் பண்ணல, நேற்றுக்கு தான் திடீர்னு யூஸ் பண்ணார். அண்டு அந்த பிரேஸ்வெல்லாம் போனஸ் நேற்று நல்லா போட்டது ஃபீல்டிங்னால. போன மேட்ச்லாம் பழம் மாதிரி போட்டார். இந்த மேட்ச் அவங்க ஃபீல்டிங் தான். சரி, நம்ம மேட்ச்சை ஜெயிக்கிறோன்னா நம்பர் 1 காரணம் ஸ்பின்னர்ஸ் 4 bowlers. அவங்க ஜெயிச்சாங்கன்னா ஃபீல்டிங் தான் காரணம். ஸோ நேற்று இந்த மெரினால ஒரு பிக் ஸ்க்ரீனில் மேட்ச் பார்த்துட்டு இருக்கும்போது பக்கத்தில் இருந்து அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது சார் என்ன சொல்கிறாங்க, பாகிஸ்தான் தான் இதை கண்டக்ட் பண்ணுறாங்க, ஆனால் பாகிஸ்தான்லேயே நடக்கலையப்பா, அந்தளவுக்கு கொண்டு போய் முழு இந்தியா பண்ணிட்டாங்கன்னு. அதை எப்படி பார்க்குறீங்க? பாகிஸ்தான் வந்து கண்டக்ட் பண்ணுறதுக்கு இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க. எனக்கு கிரிக்கெட் ஆட ஆரம்பிக்கவே இல்லை, தான் பிரச்சனை. அவங்க வேர்ல்டு கப்புன்னு சொன்னாலும் இந்தியான்னு சொன்னாலும் சுருண்டுறாங்க. நேற்று டிவி உடச்சிருப்பாங்க, வீட்டெல்லாம் இடிச்சிருப்பாங்க. ஏன்னா அவங்க உதப்பட்டதுனால இல்லை, இந்தியா ஜெயிச்சதுனால. அதனால் அதை அவங்களால தாங்கவே முடியாது. ஏன்னா எனக்கு ஏன் இது கோவம் வருதுன்னா, இந்த ஜாவேத் மெந்தாது, மோசின் கான் இவங்கெல்லாம் நம்மளை பற்றி கேவலமாக பேசியிருக்காங்க. வாங்கிறது செம வாங்கின்னு இவங்களை இப்படி எடுத்துடலாம். அவங்க பாபர் அசாம் வந்து முன்னாடி விராட் கோலி ஒன்றுமே கிடையாது. கோலின்றவர் வேர்ல்டு நம்பர் 1 ஜீனியஸ் சேசிங்லன்னு உலகமே பேசிகிட்டு இருக்கு, எக்ஸ்பர்ட்ஸே பேசியிருக்காங்க. இது பாபர் அசாமோட கம்பேர் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், மொத்த பாகிஸ்தான் டீம் 11-1 அவரோட கம்பேர் பண்ணுங்கள். அப்போ நாங்கள் ஒத்துக்கிறோம், ஏதோ ஓரளவு கோலி கிட்டக்க வரலாம். ஸோ அது ஒரு ஸ்டூபிடிட்டி. வருண் சக்கரவர்த்தி மாதிரி போலர் எங்கள் தெருக்கு 4 பேர் இருக்கான். தெருக்கு 4 பேர் வருண் மாதிரி போட வச்சுருக்கீங்க, ரைட்டு. வின்னுன்னா என்னன்றது கற்றே கொடுக்கலையா யாருக்குமே, தெருவில் எந்த தெருலையுமே கற்றுலையா? ஸோ அதனால் அதெல்லாம் கற்றுக் கொடுங்க. ஒரே கேப்டன், அந்த கேப்டன் இம்ரான் கான் இருந்தபோது எப்படி எல்லாம் பைண்ட் பண்ணாங்க, அந்த மாதிரி ஒரு கேப்டன் 4 பேர் ஃபீல்ட் செட் பண்ணியிருக்கீங்க. எந்த ஸ்டேஜில் 200 for 2 திடீர்னு ஒரு விக்கெட் வந்ததுன்னா 210 ஆல் அவுட் ஆறீங்க. இதெல்லாம் எப்படி கரெக்ட் பண்ணுறதுன்றதை பார்த்துட்டு இந்தியாவை பற்றி பேச ஆரம்பிங்க. சொல்லி கப் அடிச்சுன்னு இருக்கோம். வெக்கமாக எல்லாம் அவங்களுக்கு பேசி கமெண்ட் அடிச்சுருக்காங்க தப்பா. துபாயிலேயே இருக்காங்க, ஹோட்டல் ரூம்லேயே உட்காந்துக்கிறாங்க, நினச்சா பேட்டிங் வராங்க, அவங்களே ஸ்கோர் ஷீட்டில் 6 போட்டு எதுதோ புலம்பல். நாங்கள் ஆடும்போது ஈரத்தை போட்டுடுறாங்க புல்லில், நாங்கள் வைக்க ஊந்துடுறோம். கேனத்தனம். அப்புறம் பேண்ட்டை கீச்சிட்டாங்க, ஷர்ட்டை கீச்சிட்டாங்க. இதெல்லாமல் ஒரு காரணம். கிரிக்கெட்டை ஃபஸ்ட் ஆடுங்க முதல்ல. ஸோ இப்போ விராட் கோலின்னு பேசும்போது சார் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. பட் நேற்றுக்கு ஒரு விஷயம் வந்தவுடனே இந்த அக்ராஸ் ஆடுறது அவருக்கு ரொம்ப பிடிக்கும். லெக் சைடில் பால் ஊந்துதுன்னா இப்படி ஆட்டாருன்னா ப்ராப்ளமே இல்லை. ரோஹித் சர்மாவுக்குமே கூட நான் சொல்கிறேன், எல்லாருக்கும் லெக் சைடில் ஆட பிடிக்குது. ஆனால் அத்தனை பேருக்கும் ஆஃப் சைடில் கிரிக்கெட் பிரமாதம் ஆட வரும். அதனால் ஸ்ட்ரெயிட்டாக விராட் கோலி முதல் பால் அழகாக டக் பண்ணிட்டு போனார் சிங்கிள். அடுத்த பால் இந்த போன மேட்ச் ஆஸ்திரேலியாவோட அவுட் ஆனது கூட பார்த்தேன். லெக் ஸ்பின்னர் ஆஃப் ஸ்டம்ப்லேருந்து இப்படி அக்ராஸ் ஆட்சி மிடானில் அவுட் ஆனார். இவங்களுக்கு இருக்கிற டேலண்ட்டுக்கு இவங்க ஈஸியாக ஆஃபில் ஆடலாம். இவர் அக்ராஸ் ஆட போனதுனால தான் அந்த எல்பிடபிள்யூ. ஏன்னா அவர் என்றைக்குமே இல்லாமல் நேற்று நல்லா போட ஆரம்பிச்சிட்டார் அந்த பிரேஸ்வெல். ஸோ அது ஒரு 1 ஆஃப் டே நம்ம அது கரெக்டாக என்றைக்கு தேவையோ அன்றைக்கி ஃபார்ம் போயிடுச்சு. பட் ஆஸ்திரேலியாவுக்கு நம்மளை காப்பாற்றிட்டார் ஆஸ்திரேலியா மேட்ச்சில். ஸோ தட் ஹேப்பன்ஸ். இது லா ஆஃப் ஆவரேஜஸ்னுவாங்க. நம்மளது அட்வான்டேஜ் ஒரு 7-8 பேர் பாஸ். ஒருத்தர் போச்சுன்னா இன்னொருத்தர் 40 பார்ட்னர்ஷிப்பை பில்ட் பண்ணினே இருப்போம். அங்கே தான் நம்ம ரொம்ப ஸ்டெடியாக சேஸ் பண்ணுறோம். பாருங்கள், நாங்கள் டிஃபெண்டிங்லேயும் பிரமாதமாக பண்ணுறோம், சேசிங்லேயும் நம்ம பிரமாதமாக பண்ணுறோம். அதனால் நம்மளை குறை சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஒன்று தான் பாஸ். ஃபீல்டிங் இந்த மாதிரி நம்ம பண்ணுறது கடவுள் அவர்கள் ஃபீல்டிங் இப்படி பண்ணி நம்ம ஜெயிக்கிறோம் பார்த்தீங்களா. கேட்சை வாங்கி விடுறோம், ஒரே இடத்துல ஓடின்னு இருக்கோம். காட்டன் போல்டுனா போலரே பிடிக்கிறது தான். ஷமிக்கிட்ட யாராவது சொல்லணும், இதுக்குன்னே ஒருத்தர் பின்னாடியே ஓடி வர மாட்டார், நீங்களே தான் பிடிக்கணும். குல்தீப்புக்கு போலிங் போடும்போது ட்ரைவ் வச்சாங்கன்னா நீங்களே தான் ட்ரைவை தடுக்கணும். இதுக்கு ஒரு ஃபீல்டர் கூட வரமாட்டார். கேஎல் ராகுல் லெக் சைடில் கீப் பண்ணும்போது பின்னாடி இன்னொரு ஸ்டாண்ட் பை விக்கெட் கீப்பர் இருக்க மாட்டார். இவ்வளோ 5-6 பேர் ஃப்ரூட்டாக இருக்காங்க ஃபீல்டிங்கில். ஃபீல்டிங் கோச் என்ன பண்ணுறாருன்னு தெரில. அதே மாதிரி போலிங் கோச் ஷமிக்கு கட்சி ஸ்லாக் ஓவர்ஸில் யாராவது சொல்லணும், சார் நீங்கள் யார்க்கர் நிறைய வச்சுருக்கீங்க, ஏன் எல்லாத்தையும் பேங்க் லாக்கரில் வச்சுருக்கீங்க, இந்த மேட்ச்சில் எடுத்து விடுங்க சார், ஷூவை பார்த்து போடுங்க சார், உங்களை அடிக்கவே முடியல, நீங்கள் ஏன் சார் ஷார்ட்டாக போட்டு 6 குடிக்கிறீங்க. ஏன்னா அந்த கடைசி 30 ரன்லாம் பாயிண்ட்டோம். நம்ம யார் 30 ரனில் டேஞ்சரில் நேற்றுக்கு கடைசி ஒரு 3-4 ஓவரில் கனாமல் வச்சிட்டாங்க. அது காரணம் ஷார்ட் பிச்சுட்டு போடுறது. போட்டுடவே கூடாது, ஸ்ட்ரெயிட்டாக யார்கர் லெங்கில் தான் போடணும், இல்லை வைடாக போடணும். இதெல்லாம் கொஞ்சம் ரெக்டிஃபை பண்ணால் எங்கேயோ நம்ம இதை மீறி நம்ம ஜெயிக்கிறோம். பியோர் பொட்டன்ஷியலில் ஜெயிக்கிறோம். செம்ம குவாலிட்டி கிரிக்கெட். இப்போ இந்த சீரீஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு தோல்வியே இல்லாத வெற்றியாக இருந்தது.
அது எப்படி இருக்குது சார்? ஏன்னா ஒரு லாஜிக் சொல்கிறாங்க, அது நீங்கள் ஏற்புடையதான்னு பாருங்கள். கடைசி வரைக்கும் தோக்காமல் இந்தியா வந்துருச்சுன்னா ஃபைனலில் தோற்றுருவாங்கப்பா அப்படின்னு ஒரு நிறைய பேர் வேண்டிப்பாங்க, சாட்டிஸ்டாக இருப்பாங்க சில பேர். உங்கள்கிட்ட வந்து இல்லை அப்படி நடக்கும் அப்படின்றது. அது சில பேர் என்ன பண்ணுவாங்க, என்ன உங்களுக்கு என்ன வெயிட் குறைச்சிட்டேன் சுகரா நீங்கள் இல்லை அப்படி பார்க்கறதுக்குள்ளே உள்ளுக்குள்ளே குஷியாக இருக்கும். ஐயோ என்ன மூஞ்சியில் டென்ஷன் பாரு, லைட்டாக தொப்பை போட்டிருக்கேன், முடி கொட்டது போல இருக்குது, இப்படிலாம் கேட்டுனே இருப்பாங்க. என்னென்ன கவலை இல்லை, நீங்கள் வருத்தப்படணும், அதை நான் பார்க்கணும் தெரியுமா, சுனாமி வருதான் அப்புறம் மூஞ்சி அப்படியே ஆணுவீங்க, அதில் ஒரு சின்ன குஷி. அது மாதிரி இதை சொல்லும்போதே உள்ளுக்குள்ளே ஒரு சாட்டிஸ்ஃபை, எல்லாம் ஜெயிப்போம், எங்கே தேவையோ அவங்க வதப்பட்டுருவோம், இது ஒரு சின்ன குஷி. இது யார் ஆஸ் அன் இந்தியன் உனக்கு தான் அசிங்கம் அது மாதிரி பேசுறது, அவ்வளோ ஈஸியாக ஜெயிக்கிறது. சரி ஃபைனல்ஸ் ஒரு நாள் நம்மளது இல்லை, நாட் அவர் டே, அது வரைக்கும் யார் யார் எப்படி எப்படி அடிக்கிறோம். அப்போ என்ன ஆகுது, பயங்கரமான டேலண்ட்டுப்பா, இட்ஸ் ஒன்லி பிகாஸ் ஆஃப் லக்கு கடைசியில் போயிடுறதுன்றது இருந்தது போன வேர்ல்ட் கப். இப்போ அது இல்லை, இந்த வாட்டி பிரமாதமாக பண்ணி காமிச்சிட்டோம். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு செலிப்ரேஷன்னு அந்த மோடில் போய் என்ஜாய் பண்ண கற்றுக்கணும், செலிப்ரேட் பண்ண கற்றுக்கணும். இன்னொருத்தர் ஜெயிக்கும்போது இன்னொருத்தருடைய சக்ஸஸ், இன்னொருத்தருடைய ஹாப்பினஸை நம்ம கொண்டாடணும் ஃபஸ்ட்டு. ஓகே, அது இன்னொருத்தர் கிடையாது, இந்தியன் தான். ஸோ நமக்கு ரொம்ப பெருமை, வெளிநாட்டில் போய் நம்ம காலர் தூக்கி கொட்டிக்கலாம், பார்த்தீங்கல்ல சொல்லி சொல்லி அடிக்கிறோம் எல்லாருன்ற ஒரு பெருமையில் நம்ம இருக்கணுமே தவிர அந்த இடத்துல போய் நம்ம கட்சியில் உதப்பட்டுறோன்னா இட் ஹேப்பன்ஸ் டு எனிபடி. இந்த மாதிரி சக்ஸஸ் ரேட் இந்தியன் டீம் மாதிரி யாருக்கு இருக்குது? எந்த கண்டிஷன்ஸில் போனாலும் பியூட்டிஃபுல்லாக வரும், பிரமாதமாக வரும். இது இந்த சீரீஸ் பற்றி ஒரு ரிவ்யூ சொல்லுங்கள் சார், எப்படி இருந்தது நம்ம பர்ஃபார்மன்ஸ்? இந்த சீரீஸ் பற்றி சொல்லணுன்னா பிச்சஸ் வந்து ஸ்லோ பால் கிரிப்பாகி மெதுவாக வந்துட்டு இருந்தது. ஒரு குயிக்காக வந்து டக்குன்னு ஸ்ட்ரோக் ஆடுறதுக்கான விக்கெட்ஸ் கிடையாது. அந்த மாதிரி விக்கெட்ஸில் இன்னும் டேர்ன் ஆகிற விக்கெட்ஸ் நம்ம ஊரில் இருக்குது இந்தியாவில். ஸோ நமக்கு பேசிக்காகவே முட்டிக்கு மேலே பால் வரலன்னா நம்மளை எதுவுமே பண்ண முடியாது. நம்ம கிங் ஆஸ்திரேலியா மாதிரி பாடி லைன் வந்தால் மட்டும்தான் நமக்கு பிரச்சனை வருமே தவிர பிலோ த நீனா நமக்கு ப்ராப்ளமே கிடையாது. டேர்னிங் விக்கெட் நீங்கள் போட்டிங்கன்னா நமக்கு பேக்ட் வித் 4 ஸ்பின்னர்ஸ், மாஸ்டர் ஸ்ட்ரோக்கு, 3வது ஃபாஸ்ட் பவுலர் வேணாம், 4 ஸ்பின்னராக வச்சுப்போம். பட் ஆக்சுவலாக நான் சொன்னால் நீங்கள் சொன்னால் சிரிப்பீங்க, ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தானோட செப்பாக்கில் ஜெயித்தாங்க. அப்போது நூர் அஹ்மத், ரஷீத், நபி, முஜீப் ஜத்ரானோ யாரோ ஒருத்தர் 4 ஸ்பின்னர்ஸை வச்சுட்டு அவங்க வின் பண்ணாங்க 280 சேஸ் பண்ணி. ஸோ அவங்க தான் ஆக்சுவலாக தில்ல 4 ஸ்பின்னர் எடுத்தவங்க ஒரு டீமில் ஓடிஐயில். இப்போ நாம் பண்ணியிருக்கோம், இது ட்ரெண்ட் செட்டர். விக்கெட் ஸ்லோவாக பேக் வித் ஸ்பின்னர்ஸ்ன்ற ஒரு புது லெசனை கற்றுக்கிட்டோம். ஸோ அதில் வந்து ரோஹித் சர்மா அண்ட் செலக்டர் கம்பீர் ரெண்டுமே ப்ரில்லியண்ட்டு. அதுதான் ஃபஸ்ட்டு ட்ரெண்டு ஜெயிக்கிறதுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து விக்கெட் உழுதா முதல் 10 ஓவரில் 50 ரன்ஸ் தான் அடிச்சிருக்கோன்னா கூட பரவாயில்ல, பட் நோலாஸாக இருந்துட்டா பெட்டர் ராதர் தென் 80 ஃபார் 4னா காலி மேட்ச். ஸோ ரன் ரேட் ஸ்லோவாக இருக்கிறத பற்றி கவலைப்பட வேணாம், எப்போ வேணால் ஆக்சிலேட் பண்ணிக்கலாம். பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் கான்ஃபிடென்ட்டாக 4 ஸ்பின்னர்ஸை எந்த சமயத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 40, 42, 43, 45 கூட ஸ்பின்னு குத்துன்னு இருக்கும். அங்கெல்லாம் ஃபாஸ்ட் பவுலர் பும்ரா வந்து ஏற்றுறது. ஸோ இது ஒரு லெசன். பும்ரா இல்லைன்னா ஃபினிஷ்டு கதைன்னு நினச்சோம். வருண் சக்கரவர்த்தின்ற ஒருத்தர் வந்து மாஸ்டர் ஸ்ட்ரோக் ஒவ்வொரு பார்ட்னர்ஷிப்பையும் பிரேக் பண்ணினே இருக்கார், மேஜிக் டெலிவரிஸ் போட்டு. பால் ஆஃப் த சீரீஸே இப்போ கிளென் ஃபிலிப்ஸ் எடுத்த பால் ஃபைனல்ஸில். ஸோ அவர் சிப்பின் பண்ணிட்டார். இப்போ பாருங்கள், 2 ஃபாஸ்ட் பவுலரையும் 2 மீடியம் பேசர்ஸ், ஹர்திக் பாண்டியா இருக்கவே இருக்கார், 2 மீடியம் பேசர்ஸ் 4 ஸ்பின்னர்ஸ் வச்சுன்னு கண்ணில் விரல் விட்டாட்டோம் எல்லா டீமையும். அதனால தான் நம்ம வந்து இந்த வாட்டி ஜெயித்தோம். அடாப்டிங் பியூட்டிஃபுல்லி டு எனி டைப் ஆஃப் பிச்சஸ், நம்பர் 1. ஸ்ட்ராங்கஸ்ட் ஸ்பின் டிபார்ட்மெண்ட் இது ஒன்று. பேட்டர்ஸ் வந்து கரெக்டாக எப்போ தேவையோ சிங்கிள்ஸுக்கு ஆடுறது, ஜஸ்ட் ஃபார் த கேலரி 6-4ன்னு ஆடாமல் சிங்கிள்ஸு டார்கெட்டு. நான் ஜெயிச்சானும், கப்பு தான் என் டார்கெட் ஆனது, இதில் தான் ப்ளஸ். இப்போ இந்த சீரீஸில் இப்போ நீங்கள் சொன்னதெல்லாம் டெக்னிக்ஸ் எப்படி நம்ம ஃபார்முலா அப்படின்றதெல்லாம் அப்ளை பண்ணாங்க அப்படின்னு யாரெல்லாம் வந்து இப்போ நினைக்கல பட் பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்கப்பா அந்த மேட்ச்சில் அப்படின்னு இந்த சீரீஸ் முழுக்கவே எனக்கு ஆச்சரியம் இல்லை, செலக்டர்ஸுக்கு ஆச்சரியமாக இருந்திருக்கும். அவங்க வந்து எந்த அளவுக்கு மூளை இருந்தால் வருண் சக்கரவர்த்தியை ஒதுக்குவாங்க ஓடிஐயில். எடுத்து கூட இப்போ ரஷீத் கானோ, சுனில் நாராயணோ அவங்கெல்லாம் ட்ரெட்டட் T20யில் ரொம்ப ட்ரெட்டட் பவுலர்ஸ். அந்த 4 ஓவர் நிறைய வேதனையாக இருக்கும். அவங்க எல்லாருமே ஓடிஐன்னு வரும்போது அவ்வளோ பெருசாக சோபிக்கலை. பட் வருண் வந்து ஓடிஐயில் டெரிஃபிக்காக சோபிச்சிட்டார். 10 ஓவருமே ரனகலம் அவர் போட்டார்னான்ற ஒன்று, அது எனக்கு சர்ப்ரைஸ் இல்லை, பட் ஜென்ரலாக வேர்ல்டுக்கு பெரிய சர்ப்ரைஸ். KL ராகுலையும் ரோஹித் சர்மா, கோலியும் எல்லோரும் திட்டிருந்தாங்கல்ல. யாரெல்லாம் ஜென்ரலாக எல்லோரும் திட்டுறாங்களோ அவங்க எல்லாமே முக்கியமான டோர்னமெண்ட்டில் பூந்து விளையாடுறாங்க. இதே மாதிரி தான் சூரியகுமார் யாதவ், KL ராகுல், அப்புறம் நம்ம ஹர்திக் பாண்டியா, விராட் கோலி, ரோஹித் சர்மா, இந்த 5 பேருக்கு எத்தனையோ ப்ராப்ளம்ஸ் இருந்தது ஐபிஎல்ல. அவங்க வந்து T20 சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் வந்து அவங்க ஜெயிச்சு கொடுத்தாங்க. ஸோ வேர் இட் மேட்டர்ஸ் மோஸ்ட், இவங்க எல்லாருமே கிளிக் ஆகிடுறாங்க, நிறைய பேர் எதிர்பார்க்காம. இப்போ KL ராகுலை என்ன நீங்கள் திட்டுவீங்க,
எந்த இடத்துல உங்களுக்கு தேவையோ அந்த இடத்துல வந்து அடிக்கிறார். ஸோ எனக்கு வந்து கரெக்டாகவே பண்ணாங்க. குல்தீப் கொஞ்சம் டவுன் ஆகாமல் இருந்தது, பட் அவர் பூந்துட்டார் ஃபைனல்ஸில். ஸோ வேர் இட் மேட்டர்ஸ் மோஸ்ட் எல்லா பிளேயரும் 200% கொண்டுறாங்க. ஒரே டிசப்பாயின்மெண்ட் எனக்கு வந்து இந்த குவாலிட்டி ஆஃப் ஃபீல்டிங் தான். இது வந்து ரொம்ப ஷாபியாக இருக்குது. அதுவும் த பெஸ்ட்டு ஃபீல்டிங் சைடு எதிரில் இருக்கும்போது அவங்களுக்கு எதிராக நம்ம ரொம்ப கேவலமாக பண்ணிட்டு இருக்கோம் ஃபீல்டிங். இதை இம்ப்ரூவ் பண்ணிட்டோம்னா டெரிஃபிக் வேர்ல்ட் பீட்டர்ஸ் இன் ஆல் ஃபார்மேட். அதுதான் கேட்க வந்தேன் சார். ஏன்னா இப்போ நிறைய டீம்ஸ் நம்ம பார்க்குறோம், அல்டிமேட்டாக பர்ஃபார்ம் பண்ணுறாங்க, நம்மளும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறோம். பட் என்ன மேஜிக், அது கரெக்டாக நம்ம எல்லாமே செட் ஆகிருதா, எப்படி அதை வின் பண்ணுற ட்ரிக்ஸ் அப்படின்றது? கேப்டன்சி டூ குட், டூ பிரில்லியன்ட், மூவ்ஸ் டாப் கிளாஸ். அவர் சும்மா 5 வாட்டி அடிக்கலையா, 5 வாட்டி ஐபிஎல் அடிச்சிருக்காரு, சாம்பியன்ஸ் ட்ராஃபி அடிக்கிறார், எல்லாம் அடிக்கிறாரு. அவருடைய மாஸ்டர்லி ஹேண்ட்லிங் பியூட்டிஃபுல்லாக. ஒன்றே ஒன்று நினச்சேன் பண்ணுவாங்கன்னு, இந்த ஸ்ரேயஸ் ஐயரும் கேஎல் ராகுலையும் ஸ்வாப் பண்ணுவாங்கன்னு நினச்சேன், இவர் முன்னாடி அவர் பின்னாடின்னு எனக்கு தோணுச்சு. பட் இருந்தாலும் அவருடைய என்ன மூவ்ஸ் பண்ணாலும் ரொம்ப ஸ்மார்ட்டாக பண்ணுறாரு. அவர் டாஸ் தோற்றத்துக்கு ரொம்ப கலடாக போயிட்டுருக்காங்க. 14வது 13வது வாட்டி கண்டினியூஸாக டாஸை தோத்துட்டார். சிம்பு ஸ்டைலில் சொல்லணுன்னா யார் டாஸ் ஜெயிக்கிறாங்கன்றது முக்கியம் இல்லை, யார் மேட்சை ஜெயிக்கிறாங்கன்றது தான் முக்கியம். மேட்ச் தானே வேணும். உனக்கு என்ன காயின் வேணுமா, இல்லை உனக்கு ரிசல்ட் கப்பு வேணுமா? கப்பு வேணும், அதெல்லாம் உனக்கு பண்ணி கொடுத்துட்றேன். தோனியும் அதே தான், கப்பு தானே உனக்கு வேணும், எதுக்கு புலம்புறீங்க, நான் கப்பை வாங்கி தரேன் அப்படின்ற மாதிரி. ஸோ இது மாஸ்டர் ஸ்ட்ரோக்கு கேப்டன்சி, இதில் ஒன்றும் ரிக்ரெட்ஸே கிடையாது, டாப் கிளாஸ். ஸோ இப்போ இந்த ஃபைனலாக இருந்தாலும் சரி சார், இந்தியா எந்த மேட்சாக இருந்தாலும் நீங்கள் சொன்னீங்க இது வந்து கண்டிப்பாக ஜெயிச்சிருவாங்கன்ற ஒரு கான்ஃபிடென்ட்டோடு தான் நான் பார்த்துட்டு இருந்தேன். பட் உங்களுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள் எல்லாம் அப்படி தான் பார்த்தாங்களா, இல்லை எப்படி? எனக்கு ஓவரு அவ்வளோதான், பூட்ட கேஸு, வி டோன்ட் டிசர்வ் டு வின். என்ன ஆடுறாங்க இப்படியே சொல்லியிருந்தா எல்லாரும் மனுஷங்க. அங்கே வந்து ப்ரெஷர், க்ரௌட் ப்ரெஷர் என்ன இருக்கும். பாகிஸ்தான் கண்ட்ரியே வேண்டிக்குது நம்ம உதப்பண்ணுன்ட்டுன்னு. டிவியில் எத்தனை பேர் திட்டின்னு இருப்பாங்க, மீடியாவில் நக்கல் அடிக்கிறதுக்கு காத்துன்னு இருப்பாங்க, ட்ரோல் மேக்கர்ஸ் எவ்வளோ கலடாக பண்ண. இந்த ப்ரெஷரில் நீங்கள் ஒன்றுமே வேணாம். இந்த செப்பாக் ஃபுல் பேக்டாக இருக்கும்போது சும்மா கிரவுண்டில் போய் இப்படி நின்று பாருங்களேன், எப்படி இருக்குன்னு பாருங்களேன். நீங்கள் ஒன்றுமே பண்ணணும், சும்மா நடந்து போயிட்டு வாங்க. அந்த சவுண்டில் ஒன்றுமே புரியாது, வேறு ஏதோ வேர்ல்டில் இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த சவுண்டெல்லாம் ஷட் பண்ணிட்டு ஃபுல்லாக பாலில் ஃபோக்கஸ் பண்ணுறது, வெதர் இட் இஸ் பேட்டிங் ஆர் ஃபீல்டிங் ஆர் போலிங், அது பண்ணுறதே ஒரு பெரிய ஆர்ட். ப்ளஸ் கடைசி டூ ஆர் டே கப்பு வரதுக்கான மேட்ச், இதில் எந்த அளவுக்கு டென்ஷன் இருக்கும், இன்டென்சிட்டி எவ்வளோ ஹை ஆக்டேவ் கேம் இது, அவ்வளோ பார்க்கும்போது நம்ம பண்ணுறதெல்லாம் ஃபினாமினல். பட் எல்லோரும் டென்ஷன் ஆகி எனக்கு வந்து ஃபஸ்ட்டு டைம் வந்து மேட்ச் பார்க்கும்போது எனக்கு நர்வஸ் ஆகி நான் அவுட் ஆகிடுவேன்னு பயமாக இருந்தது. அந்த மாதிரி எனக்கு வந்து ப்ரெஷரு. பட் ஒன் திங், அதில் என்ன ஒன்று நான் சொன்னால் நடக்குன்ற ஒரு நம்பிக்கையில் கேட்குறாங்க. நான் அது தளராமல் இல்லை, கவலையே படாதீங்க, ஈஸி வின், எழுதிக்கோங்க, நம்ம ஈஸி வின். அவங்களுக்கு எல்லாம் ஸ்பின்னு கோட்டா முடிஞ்சிச்சு, ஃபாஸ்ட் பாலர்ஸ் வருவாங்க, ஒரு கீழே ஒருத்தர் இருக்கார், வாரி வழங்குவார். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் உங்களுக்கு ஸ்டோரி. ஒரு சிஎஸ்கே வர்சஸ் எஸ்ஆர்ஹெச் மேட்ச்சில் நம்ம சேசிங்கு, அப்போ சேசிங்கில் என்ன ஆயிடுச்சு, புவனேஸ்வர் குமார் ஒரு டெரிஃபிக் ஓவர் போட்டு நம்ம ஷேன் வாட்சன் டிஃபென்ஸ் ஆடி மேடன் குத்துட்டார். உடனே விசு டைரக்டர் விசு இருக்கார்ல, ஒரு ஃபோன் அடிச்சு, பாஸ்கி அந்த ரஷீதுக்கு பொல்லாதவன், அவனுக்கு 4 ஓவர் இருக்குது, இதில் புவனேஸ்வருக்கு வேறு அவன் மேடன் கொடுத்துட்டோம், நம்ம எங்கேருந்து ஜெயிக்கிறதுன்னாரு. ஒன்றும் கவலைப்படாதீங்க விசு, நமக்கு ஆபத் பாண்டவனா ஒருத்தன் வருவான், அவன் 4 6 கொடுப்பான், கவலையே படாது சொல்லி முடிக்கிறேன். கவல் ஒருத்தர் இந்த ஹெட் பேண்ட் போட்டு ஒருத்தர் டமால் 4 6. விசு எனக்கு அடுத்த மெசேஜ், நீ ராட்சசன்யா அப்படின்னாரு. அது மாதிரி ஏதோ ஒரு லக் ஒன்று இருக்குது சொன்னா, அதை சொல்லி எல்லாரையும் சாந்தப்படுத்தி நம்ம தான் ஜெயிக்கிறோம், நாம் ஜெயிக்கிறோம் அப்படின்னு சொல்லினே இருப்பேன், வந்தே மாத்திரம் மாதிரி. தேங்க் காட் இட் கிளிக்ட். இப்போ ஜெயிச்சிருவாங்கன்னு தெரிஞ்சாலும் ஒரு சீரியஸ்னஸோட தான் நம்ம அந்த மேட்ச் பார்த்துருக்கோம் சார். ஆமாம், அப்போவும் இன்பிட்வீனில் உங்களுக்கு கால் பண்ணி நான் எப்பயுமே கமெண்ட்ரி கேட்க மாட்டேன், ஏன்னா மைண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும், மியூட்டில் தான் வச்சுருப்பேன். யார் எப்போ பேசினாலும் பேசுவேன், ஃபோன் பண்ணாங்கன்னா பேசுவேன். அந்த சமயத்தில் மேட்சை பார்த்துட்டே இருப்பேன், மூவ்ஸ் பார்ப்பேன், அது என்ன நடக்குதுன்னு. பட் நான் ஃபோனில் எல்லாருக்குமே பதில் சொல்லுவேன், ரொம்ப லாங் கான்வர்சேஷன் முடியாது, பட் சொல்லிட்டு மேட்ச் பார்த்துட்டு இருக்கேன்ருவேன். பட் யார் ஃபோன் பண்ணாலும் யார் மெசேஜ் பண்ணாலும் உடனே பதில் போடுவேன். நீங்கள் யாரை வேணால் என்னோடய குரூப்பில் கேட்டு பாருங்கள், அவங்களுக்கு வந்துட்டே இருக்கும். இதுதான் அப்போது 2:30 5 ஓவர்ஸ் நேற்று ஃபார் 5 வின் பண்ணுவோன்னு, ஐ திங்க் ஃபார் 6 ஜெயிச்சோன்னு நினைக்கிறேன். நடுவில் சுரேஷ் கிருஷ்ணா கேட்டார், வாட் ஆர் த சான்சஸ்னார், ஃபார் 5 அடிச்சிருவோம் சார், இதில் ஒரு ட்ரபிளும் கிடையாது நமக்கு. பட் நேற்று ஆனால் பார்க்கும்போது சார், பால் பை பால்க்கு ரன் எடுத்தாலே ஜெயிச்சிடலாம் அப்படி, ஆனாலுமே ஒரு ப்ரெஷர் அப்படிங்கிறது ஃபைனல்ஸ்ன்றது கிரிக்கெட்டில் வரும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். T20 ஃபார்மேட்டில் லாஸ்ட் 2 overs டு கோ, சேசிங் டீமுக்கு 35 to win அடிச்சுவாங்க, 5 6 டப்பு டிப்புன்னு அடிச்சுவாங்க. ஓடிஎல் நடக்காது, ஏன்னா நீங்கள் ஆரம்பத்துலேருந்தே
டென்ஷனில் ரொம்ப அடிக்க போகாமல் இந்த மாதிரி பிச்சஸில் தள்ளி 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 ஆடினே இருக்கீங்க. திடீர்னு சிக்ஸர் மோடில் போக முடியாது. பட் T20 முதல் பால்லேருந்து சிக்ஸருக்கே போகிறீங்கல்ல, அது மைண்டு பூரா சிக்ஸரில் தான் இருக்கும். அதனால் இங்கே எப்பயுமே நான் பார்த்துருக்கேன், கடைசி 5 overs ஜஸ்ட் 35 to win கூட அது ஒரு பெரிய டென்ஷனாக வரும். ஏன்னா கிட்டக்க ஒரு 6 ஃபீல்டர்ஸை வச்சுருவாங்க. அதில் வந்து நீங்கள் சிங்கிள்ஸுக்குன்னு போனீங்கன்னா டேஞ்சர், ஷார்ட்டுக்குன்னு போவீங்க. ஷார்ட்டுக்குன்னு போகும்போது நீங்கள் இந்த மாதிரி பிச்சஸில் நீங்கள் செட்டில் ஆக மாட்ட முடியாது. உள்ளுக்குள்ளே வர பேட்ஸ்மேன் முதல் பால் அடிக்க போனால் அவுட்டு. ஸோ அந்த ஒரு ப்ரெஷர் ஒன்று இருந்துனே இருக்கும் எப்போ. ஆனால் ஒரு லாஜிக் இருக்குல்ல சரி, இப்போ T20 ஆடி ப்ராக்டிஸ் ஆனவங்க தான் எல்லாருமே T20 பிளேயர்ஸ் தான். இப்போ அசால்ட்டாக அடிச்சிடலாமே அப்படின்னு தானே ஒரு மைண்ட் செட். 20 ஓவரில் மேட்ச் முடியும் போது நீங்கள் டக்குன்னு அவுட் ஆகிறதும் அடிக்கிறதும் போய் அப்படி முடிஞ்சிடும் சினிமா மாதிரி. 50 ஓவருங்கிறது டெஸ்ட் மேட்ச்சில் ஒரு நாளில் ப்ரொலாங் பண்ணி நீங்கள் ஆடுற மாதிரி. அவசரப்பட்டு சப்போஸ் 10 ஓவரில் 120 ஃபார் 7 நீங்கன்னா முடிஞ்சது கதை. யூஆர் வேஸ்டிங் 30 overs ஆகிடும். அந்த பயம் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ கடைசி வரைக்கும் ஆடினா 400 கூட வருமேன்ற ஒரு ஹோப்பில் ஆடினே இருப்பீங்க. அது புரிஞ்சது சார். அது பிகினிங்ல இருந்து ஆடும்போது கடைசியாக ஒரு 30 தான் தேவை, 20 தான் தேவைங்கும் போதுமே அதுதான் இருக்கும். அதான் நேச்சர் ஆஃப் த பிச்சுங்கிறேன். இப்போ அந்த கடைசி ஒரு பார்ட்னர்ஷிப் பிரமாதமாக போகுது, பில்ட் ஆகுது. 100 runs பார்ட்னர்ஷிப் வந்து கோலிக்கும் ஸ்ரேயஸ் ஐயருக்கும் வருது. 70 to win போது ஒருத்தர் அவுட் ஆனார்னா இன்னொருத்தர் ஷெல்லுக்குள்ளே போயிடுவார். அவரும் அடிக்க போயிட்டு அவுட் ஆனார்னா புதுசாக வர 2 பேட்ஸ்மேன் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் மாதிரி ஆரம்பிக்கணும் அந்த பிச்சில். அப்போ பிபி ஏறும், ஃப்ரீ ஆட முடியாது. அதனால தான் செட்டிலாக இருக்கிற ஒருத்தர் ஆடிக்கினே இருக்கணும். கேன் வில்லியம்சன் நீங்கள் நம்மளோட அவுட் ஆனதே எனக்கு ஆச்சரியம். அவர் யூஸ்வலாக நிற்பார், அவர் கட்சியில் நிற்கிறது டேஞ்சர். அவருக்கு KL ராகுலுக்கு விராட் கோலிக்கு இவங்களுக்குலாம் அந்த குவாலிட்டி இருக்குது. ஒரு பக்கம் நின்று மெதுவாக ஆடிக்கினே இருப்பாங்க அந்த ரிசல்ட் வர வரைக்கும். ஃபைனலாக சார் இந்த வின்னிங் மொமெண்ட் எப்படி இருந்தது, அந்த லாஸ்ட் ஷாட், அதுக்கப்புறமா இந்த சக்ஸஸ் பற்றி என்ன சொல்லணும்? ஜட்டு இந்தியாவுக்கு ஆடும்போது கடைசி ஒரு பேட் எடுத்துன்னு வந்தார்னா 50 to win கூட நீங்கள் அடிச்சிருவீங்க. அது ஜட்டுவோட ராசி. நேற்றுக்கும் அவர் தான் வின்னிங் ஸ்ட்ரோக் CSK கிடைக்கிற மாதிரி அவர் அடிச்சார். ஸோ ரொம்ப ஹாப்பி. சாம்பியன்ஸ் இல்லை, ஷாம்பெயின் ட்ராஃபி அது. அது கையில் எல்லாருக்கும் ஷாம்பியனு. என்கிட்ட ஒருத்தர் கிண்டல் கூட பண்ணார், எல்லாமே சொல்லிட்டீங்க, இன்றைக்கி நைட்டு என்ன பியரா ஜின்னா என்ன அடிப்பாங்க அவங்க, அதையும் கொஞ்சம் சொல்லிடுங்க, என்னென்ன ஸ்வீட்லாம் சாப்பிடுவாங்க அப்படின்னு ஒருத்தர் கிண்டலாம். அதனால் இட்ஸ் நாட் ஒன்லி இது அனாலிசிஸ்லாம் கிடையாது, என்ன வேணால் நடக்கும் கிரிக்கெட்டில். இன்ட்யூஷன் சம்டைம்ஸ் சொல்லணும் இதுதான் நடக்க போகிறது. பிகாஸ் ஐ பிளேட் த கேம். ஒவ்வொரு தடவையும் ஆடும்போதும் என்னோடய இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் டீமில் அப்போல்லாம் 30 over பேஸஸ் ஆடுற சமயம் 80s 90s கடைசி 3 overs நோ லாஸ் ஃபார் 1 for 2 இருந்தால் கூட சரி, லாஸ்ட்டு 3 oversனால் என்ன பேடு கட்டின்னு போடணுவாங்க சுற்றுறதுக்கு, கச்சா முச்சான் சுற்றுறதுக்கு, சிக்ஸர்ஸுக்கு. அதே மாதிரி லாஸ்ட்டு 2 oversனால் எல்லாரையும் விட்டு எங்கிட்ட பால் கொடுப்பாங்க, லாஸ்ட்டில் போடணும் இதுக்கு கண்டெயின் பண்ணுறதுக்குன்ட்டு. ஸோ இந்த மாதிரி டென்ஷனில் ஊறி அது எனக்கு நார்மல் மேட்சாகவே தான் எனக்கு தெரியும். அது வந்து பரபரப்பு தெரியாது, உள்ளுக்குள்ளே ஹார்ட் பீட் அடிச்சுன்னு இருக்கும். இருந்தாலும் இந்த இடத்துல என்ன பண்ணால் ஜெயிக்கலான்ற ஒரு ஃபீலில் போயின்னு இருக்கும். ப்ராபப்ளி அந்த கான்ஃபிடன்ஸ் தான் நான் மீதி பேருக்கு அட்வைஸ் பண்ணிட்டுருக்கேன், ஒன்றாவது தைரியமாக இருக்கலான்னு. ஆனால் நேற்று உண்மையாகவே ரொம்ப, நேற்று மட்டும் இல்லை சார், இந்த ஜேர்னி ஃபுல்லாகவே ரியல் லைஃப்லேயே கம்ப்ளீட்டாக டல்லாக இருக்கனால அந்த மேட்சை பார்த்து இந்த மேட்ச்சை சும்மா ஒரு மெமரி கேப்சூல் மாதிரி வச்சுனான்னா அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருப்பான் லைஃப்பில் நெக்ஸ்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அதான் ஸ்போர்ட்ஸ் பாருங்கள், ஒரு IPL வந்ததுன்னா கோவிடை டோட்டலாக மறந்துடும் அந்த ஈவினிங் பூரா. ஸோ அது மாதிரி இது வந்து ஒரு பெரிய மெடிசனாக எடுத்துக்கணுதுன்றேன். இப்போ பெரிய பாசிட்டிவிட்டி இது. நன்றி தேங்க்யூ. பழசுக்கு எப்பவுமே மதிப்பு இருக்கு. ஒரே நிமிஷத்துல உங்களோட யூஸ் மொபைல்ஸை நம்ம டோஃபேல வித்துட்டு பணமா மாத்திக்கோங்க. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronatile. Satyabama Institute of Science and Technology. Admissions open.